ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல நாளின் கால வேளையிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் ஒழுங்குகளின் தேவன். தேவனுடைய சர்வாங்க குணங்கள் ஏராளம். அதை நாம் வகையறுக்க முடியாது என்று நாம் சிந்தித்தோம். தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய சாயலாக வணையும்படியாக, தம்முடைய சாயலாக மாறும்படியாக அநேக விதமான காரியங்களினாலே நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், ஒழுங்குபடுத்துகிறார் என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். கடந்த முறை உங்களோடு கூட நான் பேசும்போது தேவனுடைய சர்வாங்க குணங்களில் ஒன்று சிட்சித்தல். பாருங்கள், உபாகமம் 11:2 வாசித்தோம். உங்கள் தேவனாய கர்த்தர் செய்த சிட்சையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய மகத்துவம், அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய ஓங்கிய கை, அதோடு இணைத்து அவருடைய சிட்சையும் ஆவியானவர் அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய சாயலாக மாற்றுவதற்கு அநேக உபகரணங்களை அவர் உபயோகிக்கிறார். அதில் ஒன்றுதான் சிட்சை என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம். ரிஃபைனிங் அல்லது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார் என்றும் நாம் சிந்திக்க முடியும். பாருங்கள், அதற்கு அவர் பயன்படுத்துகிற இந்த உபகரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. 2 சாமுவேல் 22:31 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. விசுவாசியை அவர் புடமிடும்படியாக அதற்கு அவர் உபயோகிக்கிற அந்த உபகரணம் அது புடமிடப்பட்டது. நான் ஒரு முறை யோர்தான் தேசத்திற்கு போகும் பொழுது என்னோடு கூட ஒரு பாக்ஸ் கிட்டார் எடுத்துக்கொண்டு போனேன். அந்த பாக்ஸ் கிட்டார் எடுத்துக்கொண்டு போனேன். அது கரெக்டாக அது டிசம்பர் மாதம் நான் ஜோர்டான் ஏர்போர்ட்ல போய் இறங்கின போது நான் அந்த கிட்டாரை எடுத்துக்கொண்டு போனேன். கடும் குளிர், கிட்டத்தட்ட -3 இருக்கிறது. நான் அதை எடுத்து காரில் போய் என்னுடைய ரூமுக்கு போய் இறங்கி அந்த கிட்டாரை நான் பார்க்கும் பொழுது அந்த கிட்டார்ல உள்ள ஸ்டெம் பெண்டாகி இருந்தது. திரும்ப அதை யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு அது பெண்டாகி விட்டது. காரணம் என்ன என்று நான் கேட்ட பொழுது அந்த மரம் இந்த நாட்களிலே இந்த இந்திய தேசத்துல இந்த 20-30 டிகிரியிலே அந்த அந்த மரமானது அந்த கிட்டாருக்கு உபயோகப்படும்படியாக எடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே அது -3 போகும் பொழுது அது அந்த குளிரை தாங்காமல் அந்த ஸ்டெம் பெண்டாகி விட்டது. ஆகவே அநேக கிட்டார் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுகிறார் என்றால் இங்கேயே அந்த மரத்தை -10 கொண்டு போய் அதை போட்டு விடுவார்கள். போட்டு விட்டு அது சில நாட்கள் கழித்து அது பெண்டானதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் நீட்டாக அதை செய்து அவர்கள் பொருத்துகிறார்கள். அப்படி என்றால் உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும், அண்டார்டிகாவுக்கு போனாலும் இந்த கிட்டார் பெண்ட் ஆகாது. இந்த காரியங்கள் நான் ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் கர்த்தருடைய வசனம் ஒருவரை புடமிடும் போது அது ஏற்கனவே அந்த வசனம் புடமிடப்பட்ட வசனமாக இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவர் நம்ம எவ்விதமாக புடமிடுகிறதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்கள், சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. 7 தரம் புடமிடப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த மண்ணான நமக்கு அல்லது இந்த மண் குகையில் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட இந்த வார்த்தையை கொண்டுதான் நம்மை புடமிடுகிறார். ஆகவே புடமிடுகிறதற்கும் ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தை, ஏற்கனவே புடமிடப்பட்ட வார்த்தையை நமக்கு பயன்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் புடமிடப்பட வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் அடிக்கடி தன்னுடைய சங்கீதத்தில் கூறுகிறார், தேவனே என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும், என்னை புடமிடும், என்னை புடமிடும் என்று. பாருங்க, சங்கீதம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்க்கிறீர்.
இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அடிக்கடி விசுவாசிகள் ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜபத்துல மிக முக்கியமான ஒரு ஜபம், ஆண்டவரே என்னுடைய உள்ளிந்திரியங்களையும் என்னுடைய இருதயத்தையும் நீர் புடமிட்டு பாரும். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதம் கூறுகிறது. ஆண்டவர் ஏன் நம்மை புடமிட வேண்டும்? ஏசாயாவிலே வாசிக்கிறோம், ஏசாயா 1:25, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன். என்னுடைய கையை நீட்டி நான் உன்னை புடமிடுவேன், உன்னுடைய களிம்பு நீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத களிம்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை ஆண்டவர் புடமிடும்படியாக நம்மிடம் தன்னுடைய கையை நீட்டுகிறார். ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் புடமிடும்படியாகவே தெரிந்து கொண்டார். நாம் எந்த சூழ்நிலையிலும் நான் தைரியமா இருக்க வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, அந்த -30° போனாலும் அந்த கிட்டார் பெண்ட் ஆகக்கூடாது. அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் புடமிடுகிறார். தானியேல் 12:10, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். சுத்தம் வெண்மையும் ஆக்கப்பட்டு நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவர் எவ்விதமாக புடமிடுகிறார்? அது முக்கியமான ஒரு பகுதி. மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் உட்கார்ந்து, உங்கள் அருகே அவர் உட்காருகிறார். ஒரு தேவனுடைய மனிதன் விதமாக கூறினார். இந்த வசனத்தை வாசித்து விட்டு அவர் சொன்னார், ஆண்டவர் என்னோடு கூட உட்கார்ந்து விட்டாரா? அவ்வளவுதான். நான் அவருடைய சித்தத்தின்படி விளங்கும்படியாக புடமிடப்பட்டு அவருடைய சாயலாக மாறும்படியாக அவர் என்னை விட்டு எழுந்திருப்பதில்லை என்று கூறினார். ஆண்டவர் உங்கள் அருகே உட்கார்ந்து தன்னுடைய கையை நீட்டி புடமிடுகிறார். அவர் அருகே உட்கார்ந்து பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாம் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை புடமிட்டு பாரும். அப்படி கேட்க முடியுமா? ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மல்கியா 3:3 அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுகிற அக்னியை போல இருப்பார். நம்மை அநேக வேளைகளில் அநேக விதங்களில் நம்மை புடமிடுகிறார். ஆனாலும் நாம் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய சாயலாக மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எரேமியா 6:29, துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அப்படி ஏதாவது நம்முடைய நிலைமை இருக்குமா? ஆண்டவர் அடிக்கடி புடமிட்டும், துருத்தி வந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்து போனது, ஆனால் புடமிடுகிறவனுடைய பிரயாசம், அவர் உட்கார்ந்து புடமிடுகிறார், புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, அவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று என்ற நிலை வராமல், ஆண்டவரே என்னை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் புடமிடு, அப்பொழுது நான் பொன்னை போல விளங்குவேன். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.